தேவதையின் பிரவேசம். அவர்கள் அவளை புனித பண்டமாக்கினார்கள். கடவுளென போற்றி சிலைகளில் வடித்தார்கள். தேவதையென வர்ணித்து வெள்ளை கவுனில் வலம் வரச் செய்தார்கள். அரசியென தலை வணங்கி அந்த புறங்களில் சிறை வைத்தார்கள். அழகு என ஆபரணங்கள் சூட்டி நடன மேடைகளின் உடமையாக்கி கொண்டார்கள். இன்னும் அவர்களேதான் பின்னொரு நாளில் அவளை கற்பை நிரூபிக்கச் சொல்லி தீயில் தள்ளினார்கள். ஆதாமை ஆப்பிள் தின்ன தூண்டியவள் என சபிக்கத் துவங்கினார்கள். தீண்டத் தகாதவள் என தள்ளி வைத்தார்கள். அகதி என அடித்து துரத்தினார்கள். படி தாண்டியவள் என கௌரவ கொலையும் செய்தார்கள். அத்தனைக்கு பின்பும் மயிரா போச்சு என அவர்களின் வரைமுறைகளை கட்டுடைத்து வெளியேறும் பெண்மையை அவள் போக்கிலேயே விட்டுவிடுங்கள். அதைத் தவிர பிறிதொரு உபகாரம் இல்லை.